சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. அவர் கிருபை இன்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே அது 22 இருந்தே வரும். அதுல 28வது வசனத்தை வாசி. மத்தேயு 15:20. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். ஸ்திரீயே, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அந்த நேரமே அவன் மகள் என்ன செஞ்சானா? ஆரோக்கியமானான். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் மணிக்கணக்காய் நீங்கள் ஜெபித்தாலும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் சுகத்தையோ ஆசீர்வாதத்தையோ நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. சிலர் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், நல்லது. ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் மணிக்கணக்காக ஜெபித்தாலும் நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியாது, நீங்கள் ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த இடத்துல ஒரு தாய் தன் பிள்ளையின் சுகத்துக்காக போராடுகிறாள். பிள்ளையின் சுகத்துக்காக போராடுகிறார். அந்த 28வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கடவது. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனிடத்தில் இந்த சுகத்தையோ ஒரு ஆசீர்வாதத்தையோ ஒரு அற்புதத்தையோ பெற்றுக்கொள்ள தேவன் உன்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நானே இந்த வசனத்துல, ஜெபித்த தேவனுடைய பிள்ளையே, நீ ஜெபித்தபடினால் உனக்கு ஆக கடவது அப்படின்னு இந்த வசனத்துல சொல்லி இருக்கலாம். ஆனா இயேசு என்ன சொல்ற? ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடியே. அப்ப என்ன? ஜெபத்தை விட ஒரு படி முன்னுக்கு என்ன போகணும்? விசுவாசம். ஜெபத்தை விட விசுவாசம் முன்னுக்கு இருக்கணும். விசுவாசம் இருந்தாதான் ஜெபம் வேலை செய்யும். அல்லேலூயா. சிலர் தேவன் மேல் விசுவாசம் இல்லாமலே, நான் ஜெபம் பண்றேன், நான் காலையில ஜெபம் பண்றேன், நான் மத்தியானம் ஜெபம் பண்றேன், நைட்டு ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க பேசுறத கவனிச்சீங்கன்னா, எனக்கு இருக்கவே பிடிக்கல அப்படிம்போ. ஆனா நம்ம விசுவாசம், அது விசுவாசம் கிடையாது. அந்த ஜெபம் கேட்கப்படாது. இங்க சொல்றாரு, ஸ்திரீயே, உன் விசுவாசம், நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கடவது. ஜெபிக்கிறது நல்லது, ஜெபத்தை மட்டுப்படுத்தல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஜெபத்திற்கு முன் என்ன வரணும்னா விசுவாசம். ஏன்னா வேதத்துல அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? விசுவாசம் இல்லாமல் தேவனை எந்த வகையில பிரியப்படுத்த நினைச்சாலும் பிரியப்படுத்த முடியாது. அவர் ரொம்ப பிரியப்படுறது விசுவாசம் தான்.
நம்ம ஒரு ஊழியமே செய்யறோம் வச்சுக்கோங்களேன், ஜெபம் பண்றோம், ஊழியம் செய்யறோம், அல்லது கொடுக்கிறோம், ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் செய்றோம், அது விசுவாசம் இல்லாமல் ஒரு டூட்டியா செஞ்சோம் வச்சுக்கிறீங்களா, அது வேலை செய்யாது. அது விசுவாசத்தோடு செய்யணுமா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கூடாத காரியம் சொல்லிட்டாரு. ஏனென்றால் அது ஏன் என்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் ஜெபிக்க வர்றவன், அதான் சொல்றாரு, ஜெபத்துக்கு முன்னாடி என்ன வரணுமா, அவர் உண்டென்றும் தேவனிடத்தில் சேருகிறவன் என்னது, அவர் பக்கத்துல வந்து அவரை பாட்டு பிடிச்சு அவரை துதிச்சு அவர் சமூகத்துல உட்கார்ந்து இருக்கு, நீ வர்றவன் எப்படிப்பட்டவனா வரணும்னு சொல்றாரு பாருங்க. அவர் உண்டென்றும் ஐயா எனக்கு முன்னாடி நிக்கிறாரு, அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எது முன்னுக்கு வருது, விசுவாசம். நம்ம வந்தாச்சியா, சேர்ல உட்கார்ந்தாச்சியா, 8 மணியா 8:30 மணியா, அது வரை நம்ம கதையை ஓட்டணும், உட்கார்ந்தாச்சு, 2 பாட்டு, அப்படிங்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் போறேன், ஆண்டவர் ரெண்டு பேச போறாரு, ஆண்டவர் பேச போறாரு, நான் ஆண்டவரை துதிக்க போறேன், எனக்கு முன்னாடி ஆண்டவர் நிக்கிறாரு, அவர் உண்டென்றும், நான் இப்ப பாட்டு படிச்சா அதுக்கு அவர் காதுல போகும், அவர் எனக்கு திரும்ப எனக்கு பதில் கொடுப்பாரு என்று விசுவாசிக்க வேண்டுமா. அப்போ அவரிட நல்ல நல்ல கவனிங்க, அங்க வசனம் எப்படி இருக்கு, அவரிடத்தில் சேருகிறவர்கள் அப்படின்னா அது ஜெபத்தை குறிக்கு. ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வர்றீங்க, வர்றவன் எப்படி வரணுமா, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணுமா, எனக்கு முன்னாடி அவர் இருக்கிறாரு, அவர் உயிருள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன், நான் பாட்டு படிச்சா அவர் காது கொடுத்து கேட்பாரு, நான் அறிக்கை பண்ணுனா அவர் இறங்கி வந்து அற்புதம் செய்வாரு அப்படின்னு விசுவாசிக்கணும். அது இல்லைன்னா ஆண்டவர், நீ காலையில இருந்து சாயந்தரம் வரை நீ ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் உம்மள பிரியமாவே இருக்க மாட்டாராம். அப்ப நீ ஜெபத்துக்கு முன்னாடி அவர் சமூகத்துல வரும்போது ஏதோ என்ன இருக்கணுமா, விசுவாசம். கையை தட்டுவோம், விசுவாசம், விசுவாசம். சில சொல்லுவாங்க, நான் காலையில ஜெபம் பண்றேன், மத்தியானம் ஜெபம் பண்றேன், நான் 2 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன், 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன். சில பேருக்கு என்னன்னா தூக்கம் வரலங்கிறதுக்காகலாம் நீங்க அப்படி ஜெபம் பண்ண கூடாது, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். ஐயா எனக்கு தூக்கம் வரல, வேற வழி இல்லை, நான் ஜெபம் தானே பண்ணணும் அப்படி நினைக்காத கிறிஸ்தவ. நான் இப்ப 2 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் என் முன்னாடி நிப்பாரு, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு, இந்த ராத்திரி ஜெபத்துல எல்லா கட்டுகளை உடைக்க போறாரு அப்படின்னா அந்த விசுவாசத்தோடு ஜெபிச்சேன்னா அந்த ஜெபத்துக்கு பலன் கிடைக்கும். கை தட்டும், பலன் கிடைக்கும். சிலருக்கு எனக்கு முழிப்பு தட்டிட்டியா, எனக்கு தூக்கம் வரல, தண்ணி குடிச்சு பார்த்தேன், அது சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு தூக்கம் வரல, வேற என்னச்சு உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், உட்காந்து பைபிளை படிப்பேன், வேற என்ன செய்ய முடியும் அப்படி நினைக்காத. கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஐயா என்னை 2 மணிக்கு முழிப்பு தட்டுதுன்னா என் ஆண்டவர் தான் என்னை எழுப்பி விடுறாரு, ஆண்டவர் தான் என்னை தட்டி விடுறாரு, என் பக்கத்துல அவர் இருக்கிறாரு, அவர் என்னை ஜெபிக்க சொல்றாரு, அப்ப நான் ஜெபிக்கிறேன், அப்ப அந்த ஜெபத்துக்கு பதில் வரும் அப்படின்னு நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வசனம் மண்டைக்குள்ள ஓடணும், விசுவாசம் வரணும். விசுவாசம் வந்தாதான் அந்த ஜெபத்துக்கு அற்புதம், உயிர் மீட்சி எல்லாமே நடக்கும். அப்ப என்னது, ஜெபத்துக்கு முன்னாடி எது வருது, விசுவாசம். கையை தட்டுவோம், ஹல்லேலூயா. அதத்தான் யாக்கோப்பு எழுதுறாரு, யாக்கோப்பு 1:5-6 வசனத்தை வாசித்து பாருங்க. சாரி 6:7, யாக்கோப்பு 1:6-7. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். விசுவாசம் பாத்தீங்களா, ஜெபம் பண்றவனே உனக்கு சந்தேகத்தோடு கூட நீ கேட்க கூடாதா. ஏன் சிலருக்கு அற்புதம் நடக்க முடிக்கு, ஏன் சிலருக்கு பதில் வர முடிக்கு அப்படின்னா அவங்க ஜெபத்துல அங்க கோளாறு இருக்கு. அது என்ன கோளாறுன்னு கண்டுபிடிங்க. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். காற்றினால் அலைகிற கடல்னா கடற்கரை ஓரத்துல போய் பாருங்க, அது தெரியும். தண்ணி அப்படி வரும், கரைய வர்ற மாதிரி வந்துட்டு அது ரிவர்ஸ் போயிரும். அதே மாதிரி ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியும், நடக்காம போயிரும். ஏன்னா அந்த சந்தேகப்படுறவங்கள்ட்ட அந்த மாதிரி நடக்குங்கிறது யாக்கோப்பு எழுதுறாரு. அப்ப எப்படி ஜெபம் பண்ணணும் வாசிங்க. அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. நீ ஆசீர்வாதத்தை நினைக்கவே வேண்டாம், அது கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது. ஐயா
நான் உயிருள்ள தேவனை தேடுறேன், எனக்கு முன்னாடி இருக்கிறாரு. நான் ஒவ்வொருத்தரும் பண்ற அறிக்கை, ஒவ்வொருத்தரும் சொல்ற நன்றி அவர் காதுல விழுதியா, அவர் அதை கேட்கிறாரியா, எனக்கு செய்வாரியா. அப்படி ஒரு பிட்ட அளவு சந்தேகம் இல்லாம இருந்தா நீ அற்புதத்தை அள்ளிக்கிட்டே இருக்கலாம். கைதட்டும், அள்ளிக்கிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் என் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி தந்து விட்டார். என் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி தந்து விட்டார். ஓ, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. ஓ, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. சொல்லுங்க, குறையில்லையே. அறிக்க, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. ஓ, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. ஓ, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. இப்ப என்னன்னா, விசுவாசம் தான் முன்னுக்கு வரணும். சில சொல்லுவாங்க பணக்காரன் ஆகிறதுக்கு நான் சொல்லுவேன், திறமையை விட, அவனுடைய உழைப்பை விட, ஆவிக்குரிய சத்தியத்தை நீ கண்டுபிடிச்சிட்ட, பணக்காரன் ஆகிறதுக்கு விசுவாசம் தான். விசுவாசத்தினால் அவர்களை ஐஸ்வர்யமாக்கிடுவாராம். அல்லேலூயா. அப்ப என்னது? பைபிளுடைய வார்த்தை உண்மையா? பைபிளுடைய வார்த்தை உண்மையா? ஒரு வசனம் உள்ள போச்சுன்னா அவன் தொங்கிருவான் பிடிச்சு. எப்பா, நியாயப்பிரமாண சாபத்தை இயேசு சிலுவையில போக்கிட்டாரியா? தரித்திரங்கிறது ஒரு சாபம், ஆண்டவர் போட்டது. ஆதாம் ஏவாள் மீறினபடினால வந்த சாபம், அந்த சாபத்தை இயேசு போக்கிட்டாரியா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் ஆவியை குறித்து எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு அது உண்மை நினைச்சிட்டேன்னா, அந்த விசுவாசம் வந்துட்டுன்னா, அந்த கலாத்தியர் 3:13 பாட்டா படிச்சு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்ப. நியாயப்பிரமாணம் சாபத்தையே இயேசு நீக்கி விட்டாரே. நியாயப்பிரமாணம் சாபத்தையே இயேசு நீக்கி விட்டாரே. ஓ, ஆபிரகாமே ஆசீர்வாதம். ஆமென். ஆபிரகாமே ஆசீர்வாதம் விசுவாசத்தோடு பெற்று கொண்டோம், விசுவாசத்தோடு பெற்று கொண்டோம். பிரியமானவனே, என் ஆத்துமா வாழ்வது போல் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேனே. ஓ, பிரியமானவனே, என் ஆத்துமா வாழ்வது போல் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேனே. நான் சுகமாயிருப்பேனே, நான் சுகமாயிருப்பேனே, நான் சுகமாயிருப்பேனே. அல்லேலூயா. இப்பதான் நம்ம செய்திக்குள்ள உள்ள போறோம். சரி, இந்த விசுவாசம் சில நேரங்கள்ல பரீட்சைக்கப்படும். 1 பேதுரு 1:7 சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசம் பல வகை உண்டு. நீங்க டாப் விசுவாசத்துக்குள்ள போகணும்னா அதுக்கு நிறைய டெஸ்ட் உண்டு. அழிந்து போகிற பொன் 10th டெஸ்ட் எழுதும்போது +1 +2க்கு போறீங்கல்ல, +2ல பாஸ் ஆனா இன்ஜினியரிங் போறீங்கல்ல, இன்ஜினியரிங் பண்ணி வேலைக்கே போயிடுறீங்கல்ல. அப்போ ஒரு டெஸ்ட் வரும்போது ஒரு உயர்வு வருதா? அதே மாதிரி உங்களுடைய விசுவாசம் டூப்பா, சும்மா ஆளோட ஆளா கத்திட்டு போறோமா, அல்லது உண்மையிலே அவன் தனியா போய் அந்தரங்கத்துல ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவர் சொல்றானா? இயேசு என் சாபத்தை போய்கிட்டாரு 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 போய்கிட்டாரு. ஆபிரகாம மாதிரி அவன் விடாம எப்ப பார்த்தாலும், ஒருத்தன் உண்மையிலே விசுவாசமா இருக்கான்னா அவனுடைய அந்தரங்கத்தை பார்த்தாதான் தெரியும். அவன் வசனத்தை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறானா, ஆவியானவரோடு உறவாடிக்கிட்டு இருக்கிறானா. அல்லேலூயா. அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாராம். என்ன டெஸ்ட் பாருங்க. அழிந்து போகிற பொன் அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுவதை காட்டிலும் அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் அப்ப என்னன்னா, சோதிக்கப்பட்டு தங்கத்தை விட விலையேற பெற்றதான். நம்ம தங்கம் தான் இப்ப உலக மதிப்புல நம்பர் 1 வச்சிருக்காங்க. பங்குச்சந்தை உலக இதுல தங்கத்தை தான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க.
ஆனா நம்முடைய வேதம் சொல்லுது, தங்கத்தை விட விலையேற பெற்றது நீ தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசம். அது பெரிய லாபத்துக்குள்ள உன்னை கொண்டு போய் நிறுத்திடும். கை தட்டும். பெரிய லாபத்துக்குள்ள. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கடவது. இன்னைக்கு சரியா நீ கீழ்மட்டத்துல இருப்ப, கீழ்மட்டத்துல இருப்ப. நிறைய பேர் கோடிக்கணக்கில் தங்கத்தை வச்சிருக்கலாம், உன்னிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். உன்ட விசுவாசம் ஒண்ணு இருந்துச்சுன்னா அவன் வச்சிருக்கிற மதிப்பை விட இந்த விசுவாச மதிப்பு விலையேற பெற்றது என்று தேவன் சொல்றாரு. கைத்தட்டும். ஹalleluya, ஹalleluya. அப்போ தங்கத்தை கடையில வரும்பொழுது எங்க போகுது? அது நெருப்புக்குள்ள ஹீட் பண்றாங்க. ஹீட் பண்ணி தான் மோதிரம், செயின், டாலர் இதெல்லாம் வருதுன்னா, டாலர் டாலரா நம்ம போடுறோம், அழகழகான கட்டிங் எல்லாம் பண்ணி போடுறோம்னா, அது எங்க போயிட்டு வருதுன்னா நெருப்புக்குள்ள போயிட்டு வந்தனாலதான் அது பார்க்கிறதுக்கு அழகா என்ன செய்யுது, தெரியுது. அப்போ பல பலன்னு எல்லாருக்கும் பார்க்கிற அளவுக்கு மாறுறதுக்கு முன்னாடி அது நெருப்புல என்ன செய்யுது, சோதிக்கப்படுது. அது அதே போலதான் தேவன் சொல்றாரு, உன் விசுவாசம் ஒரிஜினலா டூப்பாங்கிறத உனக்கு சோதனை வரும்போதுதான் உன்னுடைய முழு காரியம் வெளியே வரும். அல்லேலூயா. அப்படி சோதிக்கப்பட்ட ஒரு சகோதரி தான் யாரு? கானானிய ஸ்திரீ, ஒரு பெண். அவள் யாருடைய சுகத்துக்காக விரும்புறா? அந்த மகனுடைய சுகத்துக்காக விரும்பும் பொழுது என்ன நடக்கு? சில காரியங்களை நான் அவளை இந்த சோதனை அவளை எப்படி கொண்டு போதும் பாருங்க. அந்த 22 இருந்து 20, மத்தேயு 15 22, 23, 24, 25. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற, அப்பொழுது அந்த திசையிலே குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, கானானிய ஸ்திரீ என்று சொன்னா, கானானிய ஸ்திரீ என்று சொன்னா யாரு? ரட்சிக்கப்படாதவ, துன்மார்க்க ஜீவியம், துன்மார்க்கம், கடவுளை விட்டு விலகின ஒரு ஸ்திரீ, பாவத்தில கிடக்கிற ஒரு ஸ்திரீ. அவள் தன்னுடைய பிள்ளையின் சுகத்துக்காக இயேசுவிடத்திலே வருகிறாள். என்ன நடக்கும் பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டாள். பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று கூப்பிடுறான். அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தை அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட சொல்லலையா இயேசு? ஒரு வார்த்தை சொல்லவில்லை. சில நேரங்கள்ல நீ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணியிருக்கலாம், என்னடா ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல முடியாது, என்னதான் செய்ய போறாரோ, எப்படிதான் நடத்த போறாரோ, ஒண்ணுமே தெரிய முடியு. ஆனா நான் விசுவாசத்தை விடலப்பா, ஆனா எனக்கு ஒரு பதிலும் கிடைக்கல. இந்த ஸ்திரீ தன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆண்டவர் சைலண்டா இருக்கிறாரு, சைலண்டா இருக்கிறாரு, ஒரு வார்த்தையுமே சொல்லலையா. நிறைய பேர் இதுலதான் குழம்பிடுறாங்க, பின்மாற்றம் அடைஞ்சிடறாங்க. நானும் முட்டி முட்டி ஜெபம் பண்ணி பார்க்க, அந்நிய பாசெல்லாம் பேசி பார்க்கிறேன், அவர் என்னதான் வச்சிருக்கிறாருன்னு என்ன குறித்து என்ன திட்டன்னே தெரியல அப்படின்னு நினைக்காங்க. ஆண்டவர் சில நேரங்கள்ல நீ நெருப்புல கடந்த மாதிரி கிடப்ப, உன் விசுவாசம் ஒரிஜினலா டூப்பா அப்படிங்கறதுக்காக ஆண்டவர் டெஸ்ட் பண்றதுக்காக அப்படியே சைலண்டா இருக்கிறார். பாப்போம் என்னதான் செய்யறான்னு பாப்போம். சில நேரங்களில் உனக்கு அற்புதம் நடக்காத மாதிரி தெரியும், ஆனா அற்புதத்துக்கு தான் உன்னை நடத்தி கொண்டு போயிட்டு இருப்பாரு. உனக்கு தெரியாது, உன் கண்ணுக்கு அது தெரியாது. ஆனா நீ பதறி போய் என்ன ஆண்டவரு ஒரு பதிலும் வரல, ஒன்னும் சொல்லவும் முடிக்கிறது அப்படின்னு சொல்லி நீ முறுமுறுக்கிறியா? இல்ல, நீங்க சைலண்டா இருந்தாலும் நான் உங்களை விட போறது கிடையாது. நீங்க சைலண்டா இருந்தாலும் நான் என்ன செய்யறது இல்ல, விட போறது கிடையாது. அதுதான் விசுவாசம். கைதட்டும். அதுதான் விசுவாசம். அடுத்து சொல்றாங்க சீசர்கள். அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, சீசர்களும் ஜால்ரா அடிக்காங்க. சீசர் என்ன சொன்னாங்க? இயேசுட்ட போய் ஒரு அற்புதத்தை செஞ்சிருங்கப்பா, ஒரு அற்புதத்தை
செஞ்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லலாம்ல. சீசர் என்ன சொல்றாங்க? போ சொல்லுங்க, போ சொல்லுங்க. தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கு. என்ன கொடுக்க மாட்டேங்குது? தொல்லை கொடுத்துட்டே இருந்த மாதிரி இருக்கு. அதனால அவங்களை அனுப்பிடுங்க. அற்புதத்தை செஞ்சு அனுப்புங்கன்னு சொன்னதாக வேதத்துல அங்க சொல்லப்படல. அனுப்பிவிடுங்க. இப்போ ஒரு முதலமைச்சர்கிட்ட ஒரு மினிஸ்டர்கிட்ட மனு கொடுக்க வராங்க வச்சிருங்களா, சில அதிகாரிகள் நினைச்சுவாங்க பக்கத்துல நெருங்கடாம போங்கம்மா 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 அப்படி அனுப்பி விட்டுருவாங்க. ஏன்னா இடைஞ்சல் நினைச்ச கூடாது. அதே மாதிரிதான் இயேசுடைய காலத்துல வந்திருக்காங்க. இயேசுடத்துல வந்து அவன் தம் பிள்ளைக்காக அவ வந்து சுகத்துக்காக வந்து ஓடி வாரா. ஆண்டவர் அப்படியே சைலண்டா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? சைலண்டா இருக்கிறார். செய்வேன்னு சொல்லல, செய்ய மாட்டேன்னு சொல்ல, அப்படியே இருக்க. பாப்பாவே என்னதான் பண்றா, ஒரிஜினலா அவ விசுவாசமா டூப்பா அப்படிங்கறக்க சைலண்ட்ல இருக்கார். உடனே கூட இருந்த சீசர்கள் என்ன பண்றாங்க? அனுப்பிடுங்க, போட்டும் போட்டும் போட்டும். ஏன்னா அவரே ஒண்ணும் சொல்லாம இருக்கிறாரு, நம்ம போய் அற்புதம் சொல்லையா? வேண்டாம், போய்கிட்டே இருக்கட்டும். தள்ளி விட பாக்காங்க. அடுத்து என்ன நடக்கு பாருங்க. அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டன என்று மற்றபடி அல்ல என்றார். இஸ்ரவேலுக்காகத்தான் நான் வந்தேன். நீ யாரு? கானானிய ஸ்திரீ. நான் இஸ்ரவேலுக்காக தான் வந்தேன். அங்கேயே ஜாதி பிரச்சனை வந்த மாதிரி வந்துட்டு. ஆனா தேவன் அப்படி ஜாதி பார்க்கிறவர் அல்ல, ஜாதி பார்க்கிறவர் அல்ல. ஆனா இயேசு அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு. அவர் உதட்ட அளவுல அதை பேசியிருக்கலாம், ஆனா இருதயத்தின் அளவுல அவளை ஆசீர்வதிக்க தான் பிளான் போட்டிருக்காரு. இருந்தாலும் அவ நம்ம சொல்லும் போது அவ என்ன செய்யறான்னு பார்ப்போம். நான் எதுக்காக என்ன வந்தேன் தெரியுமா? நான் எதுக்காக வந்தேன் தெரியுமா? காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு தான் வந்தேன். அப்ப ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கிறவரா? இஸ்ரவேல் அப்படின்னு அந்த உயர்ந்த குலத்தை அவர் உச்சரிக்கிறது போல இருக்கு. ஆனா அது உண்மை அது அல்ல. இருதயத்துல அவளை ஆஸ்வதிக்கன்னு பிளான் பண்ணிட்டாரு. ஆனா அந்த வார்த்தையை பாருங்க, ஒன்னு சுகமாக்குறதுக்கான வரல, இஸ்ரவேலுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்ப இதுல வந்து பட்சபாதம் பாக்குற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? பட்சபாதம் பாக்குற மாதிரி இருக்கு. இப்படி பட்சபாதம் இஸ்ரேலுக்கா வந்தாரா, அந்த குலத்துக்காக வந்தாரா, நான் ஏன் இவரை போய் எனக்கு சுகமும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு விட்டாளா? சைலண்ட். நல்லா கவனிங்க, விசுவாசங்கள் என்னது? சைலண்டா இருக்கிறாரு. இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லல, சைலண்டா இருக்க. அடுத்து பாத்தீங்கன்னா சீசர்களை தள்ளி விடுற, போட்டும் போட்டும் போட்டும், அனுப்பிடுங்க அனுப்பிடுங்க. அவரே சைலண்டா இருக்காரு. நம்ம போய் அற்புதம் செய்யுங்க எங்க சொல்ல, போய்கிட்டே இருக்கட்டும், தள்ளி விடுறாங்க. அப்பமா அவ என்ன செய்றா? விட்ட முடியா இயேசுவை, என் பிள்ளைக்கு அற்புதம் வேணும். அவள் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அப்பதான் ஆராதிக்க கூடியவளா மாறுறா பாருங்க. சைலண்டா இருக்கிறாரு. சீசர்கள் துரத்தி விடுறாங்க. அங்க அவர் வாயில உச்சரித்த வார்த்தை, கானான் ஸ்திரீக்காகலாம் நான் வரல, நீ பாவம் செய்யற குலம், துன்மார்க்க குலம், நான் இஸ்ரவேலுக்காக தான் வந்தேன், நான் இஸ்ரவேலை மீட்பதற்காக தான் என்ன அனுப்புனார், அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு அவர் பகிரங்கமா அவர் சொன்னாலும் கூட அவருடைய விசுவாசத்தை பாருங்க. நீங்க என்னன்னு தான் ஏசுங்க, என்னன்னு தான் நீங்க சைலண்டா இருங்க, என்னன்னு தான் உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன துரத்தி துரத்தி அடிச்சாலும் சரி, நான் உங்களை பாதத்துல விழுந்துடுறேன், பணிந்து கொள்றேன். அப்ப அவளுக்குள்ள என்ன இருக்குன்னா அந்த விசுவாசம் உறுதியா இருக்கு, பின்வாங்கல. என்ன வாங்கல? இன்னைக்கு உள்ள சப்ஜெக்ட்ல மெயின் காரணம் ஆண்டவர் உணர்த்தினது, பின்வாங்க கூடாது. ஒரு காரியம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கு, வேண்டாம் போங்க, தந்தா தரட்ட போறாரு, எனக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லி அவ கானான் ஸ்திரீ ரிட்டர்ன் ஆகிருக்கலாம்ல. ஏன்னா அவ ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வார்த்தை இயேசு சொல்லல, சீசர்கள் கையை கழுவி துரத்தி விடுறாங்க. மூணாவது, நான் இஸ்ரவேலுக்கு தான் வந்தேன், உனக்கெல்லாம் வரல அப்படிங்கு. ஆனா இருதயத்துல இயேசு அவளை ஆசீர்வதிக்க விரும்புறாரு.
உதட்டளவுல அங்க வந்து என்ன வருது, குளம் வருது. ஆனா அவர் அதை பார்க்கிறவர் இல்ல. ஆனா அங்க ஒரு பரீட்சைக்காக அங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு. ஆனாலும் நீங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணாலும் சரி, நான் உங்கள்ட்ட இருந்து அற்புதத்தை பெறாம விட போறது கிடையாது, பின்வாங்க போறதும் கிடையாது. அதுதான் விசுவாசம். கை தட்டும். அதுதான் விசுவாசம். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்து பாருங்க. எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அததான் போக கூடாது. அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது. அப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, கானானியர்களுடைய இவன் மைண்ட் எப்படி இருக்கு, பின்வாங்கிட்டாளா, நான் சைலண்டா இருந்த உடனே பின்வாங்கிட்டாளா, அல்லது சீசர்கள் துரத்தி விட்ட உடனே பின்வாங்கிட்டாங்களா, நான் இஸ்ரவேலுக்கு தான் வந்தேன்னு சொன்ன உடனே பாருமையா நீர் இஸ்ரவேலுக்கு தான் வந்தீரு, நான் வேற வழியை பார்த்துட்டு போறேன், தந்தா தரும் தரட்டா போறோம் அப்படின்னு பின்வாங்குறாளா, அப்படி முன்னோக்கி இன்னும் நின்னுகிட்டு இருக்காளா, அந்த டெஸ்ட் தான் நெருப்புல போட்ட மாதிரி ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆனா கானானிய ஸ்திரீ பின்வாங்கல. சொல்லுங்க, பின்வாங்கல. எத்தனை இடறுகள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடறுகள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மன நிறைவோடு பணி செய்வேன். ஓ மன நிறைவோடு பணி செய்வேன். ஓ உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த இடத்துல பின் வாங்குறாளாம் பாருங்க, வாங்கல. இவ்வளவு இன்சல்ட் நடக்கு, ஆனாலும் பாட்டு பிடிக்கலாம், பணிந்து கொண்டாள் என்று சொல்லப்படுது. அப்ப என்னது விசுவாசங்கிறது? எப்படினாலும் அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்காம, சுகத்தை, அற்புதத்தை, எழுப்புதலை பார்க்காம விடவே மாட்டேயா. நீ ஊழியம் செஞ்சாலும் சரி, நீ ஜெபம் பண்ணாலும் சரி, அல்லது நீ தேவனுக்காக என் சின்னதோ பெருசோ விசுவாசத்தோடு, எனக்கு என்ன இன்சல்ட், என்ன ஒரு புறக்கணிப்பு, என்ன அவமானம் வந்தாலும் சரி, என்னை புறக்கணிச்சாலும் சரி, நான் அவர்கிட்ட இருந்து அற்புதத்தை பெறாம விடவே மாட்டேன். ஊழியத்திலேயோ வாழ்க்கையிலேயோ ஜீவியத்தில் அடி மேல அடி வரட்டுமே, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிமரம் பலனற்று போனாலும், மந்தையில ஆடு இல்லாமல் போனாலும் தலையை நான் தொங்க போட மாட்டேன். விசுவாசத்துல உறுதியா இருப்பேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு, அது கண்டிப்பா நடக்கும். கைதட்டும், அது நடக்கும். அல்லேலூயா. நான் சூழ்நிலையை பார்த்துலாம் பின்வாங்குற ஆளு கிடையாது என்று சொல்லி அந்த கானானிய ஸ்திரீ, அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தினால் நீதிமான் பின்வாங்கி போவானானால் என் ஆத்துமா என்ன செய்யாது. அல்லேலூயா. சாத்தான் என்ன பண்ணிருப்பான் யோபுட்ட, உன் பிள்ளை பின்வாங்குறானா இல்லையா பாரு, பிள்ளைய எடுக்க போறான் பின்வாங்கிடுவான், சொத்தை எடுக்க போறான் பின்வாங்கிடுவான், சுகத்தை எடுக்க போறான் பின்வாங்கிறான். யோபு பின்வாங்கினானா? யோபு பொண்டாட்டி தான் பின்வாங்கினான், யோபு பின்வாங்கல. கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு நாம் போகும்படி அவர் அறிந்திருக்கிறார். நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக. அப்ப அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ எத்தனை சோதனை வந்தாலும் பின்வாங்கவே மாட்டேன். இப்ப அந்த டெஸ்ட் நடக்கு, நெருப்புல போட்டோமா. கானான் ஸ்திரீ அவ்வளவு சீசர்கள் இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அவர் அந்த இடத்துல இஸ்ரவேலுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டாரு. இப்ப இதுல ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 பேர் வந்து பாஸ்டர் வந்து இந்த 50 பேருக்காக தான் நான் வந்தேன், இந்த 50 பேரை நான் நவுட்டி விடுறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? வரும்ல. அப்படி வந்துமே அந்த மாதிரி சூழ்நிலை தான். அப்படி இருந்துமே அவங்க என்ன செய்யல, பின்வாங்கல. நான் எப்படி அற்புதம் செய்வாரியா, எப்படி அவட்ட இருந்து அற்புதம் வாங்குவையா? அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அடுத்து அந்த சப்ஜெக்டுக்கு வாங்க.
மத்தேயு 15ல 26, 27 அதை விட மோசமான ஒரு வார்த்தை சொல்ற. அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அடுத்து இயேசுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை பாருங்க, நாயேன்ட்டார். என்ன சொல்லிட்டாரு? நாய். நாய்னா என்னதுன்னா அது பாவ துன்மார்க்க ஜீவியத்துக்கு, பாவ சாக்கடைக்கு நாயேன்ட்டார். ஒரு பாஸ்டர் பிரசங்கத்துல நாயேன்னு சொன்னா விடுவாங்களா? அவ சுகத்துக்காக நிக்கிறா. எனக்கு எப்படியாவது என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கணும் அப்படின்ட்டு. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் பிள்ளைக்காக தான் வந்தேன், பிள்ளைக்காக தான் கொடுக்க போறேன், நாய்க்குட்டிகளுக்கு எல்லாம் நான் போடுறது அவசியம் இல்லை. பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன்ட்டார். அப்ப அது என்ன அர்த்தம்? நாயே என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் தான். ஆனாலும் பாருங்க, நீ நாயே சொன்னாலும் சரி, பேயன்னு சொன்னாலும் சரி, நான் விட மாட்டேன் இயேசுவிடத்திலிருந்து அற்புதத்தை பெற. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேசிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். தின்னுமே. அல்லேலூயா. இந்த இடத்துல நாயேன்னு சொல்லும் போது கூட, இப்படி இவட்ட போய் ஒரு அற்புதத்தை வாங்கணுமா, அந்த அற்புதம் எனக்கு தேவையே இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் போயிருக்கலாம். ஆனா அவர் உள்ளத்துல அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவன் முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டாரு. ஆனாலும் அவளுக்கு டெஸ்ட், இதெல்லாம் கடந்து வாராளா, இதெல்லாம் கடந்து வாராளா, நம்மளை யார் காரி துப்பினாலும் பரவாயில்ல, நம்மளை இன்சல்ட் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு எப்படியும் அவர் அற்புதம் செய்வாரியா, நான் விட மாட்டான் அவரை. இப்ப சிலர் ஒரு வார்த்தை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போச்சு வச்சுக்கோங்க, அந்த ஒரு வார்த்தையை உள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த உள்ளே வச்சுக்கிட்டு, ஓ இந்த வார்த்தை இவர் சொன்னார்ல, ஒரு அன்னைக்கு சொன்னார்ல, ஒரு அன்னைக்கு சொன்னார்ல, அன்னைக்கு சொன்னார்ல. அன்னைக்கு இயேசு பாருங்க, அந்த வேடை நாய்களுக்கு நான் போட மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனாலும் அந்த இயேசுவை பின்தொடர்ந்துகிட்டு தான் இருக்கா. அவள்கிட்ட இருந்த நான் அற்புதத்தை. இன்னொன்னு என்னன்னா, மெய்தான் ஆண்டவரே. அப்ப அந்த இடத்துல நாயேன்னு சொல்லும் போது அது என்னன்னா, அவருடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறார். அந்த பாவத்தை சுட்டி காட்டுகிறார். நீர் எப்படி நாயேன்னு சொல்லலாம், என்ன எப்படி பாவத்தை சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்களா? அவ கேட்டிருக்கலாமே, எப்படி நாயன் நீங்க சொல்லலாம், எப்படி எனக்குள்ள பாவ குலம் சொல்லி எப்படி நீங்க சொல்லலாம்? மெய்தான் ஆண்டவரே ஒத்துக்கிறா பாருங்க, மெய்தான் ஆண்டவரே. அதுதான் கீழ்ப்படிதல், தாழ்மை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். கை தட்டும். தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். சில சத்தியங்களை சொல்றாங்க வச்சுக்கிறீங்களா, யூடியூப்ல அதுல போடுறாங்க வச்சுங்களா, அடுத்து அதுக்கு பதிலுக்கு இன்னொரு சத்தியத்தை போடுவாங்க. நீர் எப்படியா பேசலாம், நீர் எப்படி பேசலாம், அதுக்கு அவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க, திரும்ப இவங்க பல்லுடைய கருத்தை சொல்லுவாங்க. இப்படிதான் ஸ்டண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இயேசு வாழ்ந்த காலத்துல சுட்டி காட்டுறாரா, சுட்டி காட்டுறாரா, உனக்கு நேர வார்த்தை வருதா, சரண்டர் ஆகு. உனக்கு நேரம் அந்த வார்த்தை வருதா, கீழ்ப்படி. அவர் என்ன எனக்கு பேசுறது, அவர் என்ன அப்படி சொல்றது? அந்த இடத்துல அவ அற்புதத்தை, அவ விசுவாசத்தை, எதுக்காக இந்த டெஸ்ட்லாம் நடக்குன்னா, அவ மைண்ட்ல இவர் இப்படி சொல்லிட்டாரு, இவர் நாயன்னு சொல்லிட்டாரு, இவர் இஸ்ரவேல்னு சொல்லிட்டாரு, ஒரு வார்த்தையுமே பேசல. அவன் என்ன சுத்தி இருக்கிறவங்க என்ன தள்ளி விடுறது, போ சொல்றது, இப்படிலாம் மண்டைக்குள்ள எடுத்திருந்தான்னா அவ அப்பமே ரிட்டர்ன் ஆயிருப்பா, பின்வாங்கி இருப்பா. அவ பின்வாங்கல, அவ மைண்டுக்குள்ள இருந்தது, நான் அற்புதத்தை அவட்ட இருந்து பெறாம நான் விடவே மாட்டேன். அவர் நாயன்னு சொன்னாலும் சரி, பேயன்னு சொன்னாலும் சரி, என்ன இஸ்ரவேல் குடும்பத்தான் செய்வேன்னு சொன்னாலும் சரி, நான் அவட்ட வாங்காம விட மாட்டேன். அவரை பணிந்து கொண்டால், பணிந்து கொள்ளுதல் என்று சொன்னா என்னன்னா, பாட்டு சும்மா எல்லாருக்கும் வராது. இருதயத்துல கசப்பு, முறுமுறுப்பு அது இருந்து வச்சுக்கிறீங்களா, பாட்டு வராது. எவ்வளவு காலம் தான் சோதிப்பீங்க ஆண்டவரே,
எவ்வளவு காலம் தான் சோதிப்பீங்க? ஆண்டவருக்கு ஐடியா கொடுப்பாங்க. நீ இப்ப செய்யாம பின்னாடி செஞ்ச என்னத்துக்கு? ஆண்டவருக்கு தெரியாதா எப்ப செய்யணும்? அவரை விட நீ அறிவாளியா? ஆண்டவர் யோபுல சொல்றாரு, ஐயா நீ நான் வானத்தை படைக்கும் போது, நான் பூமியை அளவிடும் போது நீ எங்க இருந்த எனக்கு புத்தி சொல்றதுக்கு? நான் கடலை உண்டாக்கும் போது நீ எங்க இருந்த? நீ எங்க இருந்த? மூலையில இருந்த? எந்த மூலையில இருந்த? எனக்கு நீ ஐடியா. எனக்கு தெரியும் எந்த நேரம் எப்படி செய்யணும், எனக்கு தெரியும். நீ நன்றி மட்டும் சொல்லிட்டு போய்கிட்டே இரு, முறுமுறுக்காத. என் தேவன் நல்லவர். கை தட்டும். என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர். அவர் நன்மையை செய்கிறவர், அவர் நன்மையை செய்கிறவர். இந்த இடத்துல கானான் ஸ்திரீக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாரே தவிர அவர் வெறும் நாய மாதிரி ஒதுக்கி வைக்கல. அந்த இடத்துல அவ அதையும் சகிச்சு வாராளா? அதையும் சகிச்சு வாராரா? யார் என்ன சொல்லி என்னையா யார் சொல்லி எனக்கு ஆகப்படுறது? எனக்கு தேவை அற்புதம், எனக்கு தேவை சுகம், எனக்கு தேவை ஆசீர்வாதம், எனக்கு தேவை பரலோகம் போய் சேரணும். இந்த பாஸ்டர் சொல்லிட்டாரியா, இந்த பாஸ்டர் கதையை மூடு, அந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரியா, அந்த பாஸ்டர் விட்டு போடு, இந்த பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரா? அவன் நாயேன்னு சொன்னாலும் நான் அவரை விட மாட்டாயா. இஸ்ரவேலுக்காக தான் வந்தேன், உனக்கு வரல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னாலும் விட மாட்டேன், பாட்டு தான் படிக்கா. அவரை பணிந்து கொண்டால். இப்ப நம்ம நினைச்சோம், அவர் இப்படி சொல்லிட்டாரு, நாயேன்னு சொல்லிட்டாரு, நாயேன்னு சொல்லிட்டாரு, அவரு ஜாதியை பத்தி பேசுறாரு, இஸ்ரவேலுக்காக வந்தேங்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரு தெருவா ஊதி 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 சின்னதை பெருசாக்கி இருப்பாங்க. ஆனா அவ பெருசாக்கல. அவ பிரச்சனையை ஊதி விட்டு அவன் மண்டைக்குள்ள இருந்தது பூரா, இயேசுவிடத்திலிருந்து நான் அற்புதத்தை பெற்றே தீருவேன், நான் பின் வாங்கவே மாட்டேன். கை தட்டும். பின் வாங்கவே மாட்டேன். அல்லேலூயா. இவ்வளவும் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவளை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயே, ஸ்திரீயே, நீ டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்ட, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கடவுது. கை தட்டும். நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கடவுது. வாழ்க்கையில யார் என்ன சொன்னாலும் என் அப்பாவை விசுவாசிக்கிறதுல நான் பின் வாங்கவே மாட்டேன்னு உன் மைண்ட்ல ஏத்திட்ட. ஒன்னு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எவங்க சொன்னாங்க, அது நீ உன் பாட்டுல அந்த விசுவாசத்துல முன்னேறி போய் கொண்டே இருப்பாய். ஆண்டவர் இந்த நாளில அதைத்தான் எதிர்பார்க்கிறார். எனக்கு ஒரு அறிகுறியும் தெரியல, ஒரு வார்த்தையும் சொல்லல, தெரியணும்னு அவசியம் இல்லை. விசுவாசம் மட்டும் மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கணுமா? ஏன்னா அந்த இயேசு கடைசியா சொன்ன வார்த்தை பாருங்க, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடியே. அப்படின்னா இவ்வளவு நாயே அப்படின்னு இன்சல்ட் பண்ணி சீசர்கள் இன்சல்ட் பண்ணாலும் அவருடைய மைண்டுக்குள்ள என்ன விருப்பம் இருந்திருக்குன்னா, என் பிள்ளைக்கு சுகம், என் பிள்ளைக்கு சுகம், என் பிள்ளைக்கு சுகத்தை பெறாம நான் வாங்காம விடவே மாட்டேன். அப்ப அவருடைய விருப்பம் மைண்டுக்குள்ள அதை மாத்தவே இல்லை. அதத்தான் இயேசு சொல்றாரு, நீ விரும்பினபடியே எண்ணத்தை மாத்தாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணினில்ல, அதே நினைச்சுக்கிட்டு இருந்தில்ல, அப்படியே உனக்கு ஆக்கடாது போ அப்படின்ட்டார். கை தட்டும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஓ கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அப்படியே நாம் கண்களை மூடுவோம். ஓ glory to God, glory to God. இன்னைக்கு ஆண்டவர் விசுவாசத்தின் பரீட்சை. ஒரு சைலண்ட் அற்புதத்துக்கான அறிகுறி தெரியல, ஒண்ணுமே பேசல, ஆண்டவர் சைலண்டா இருக்கிறாரு. இந்த ஆண்டவரை தேடணுமா? இந்த பைபிளை நான் படிக்கணுமா? இந்த ஆண்டவரை தேடி நான் போகணுமா அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்போடு நீ வாழுகிறாயா? அதுதான் அபிசுவாசம் என்று கர்த்தர் சொல்றார். அதுதான் அபிசுவாசம். உனக்கு சைலண்டா இருந்தாலும் உள்ளத்துல அவர் உன்னை ஆசீர்வதிக்க ஏங்கி கொண்டுதான் இருக்கிறார்.
நீ நெருப்புள் கடந்த மாதிரி உன் விசுவாசத்தை பரிசோதித்து பார்க்கிறார். இயேசுவை சுற்றி இருந்த சீசர்கள் தள்ளிவிட நினைக்கிறார்கள், அனுப்பிவிட நினைக்கிறார். அற்புதத்தை செய்து அனுப்பிவிட என்று சொல்லாமல் அவர்களை புறக்கணித்தது போல் தெரிகிறது. இன்னைக்கு நிறைய காரியங்களை நீ புறக்கணிக்கப்படலாம், இன்சல்ட் பண்ணப்படலாம். ஆனா அவன் உள்ளத்துல யார் இன்சல்ட் பண்ணாலும் என் அப்பா என்னை ஆசீர்வதிக்க தான் செய்வார், என் அப்பா என்னை உயர்த்த தான் செய்வார். யாபேஸ் யாபேஸ் பிறப்பிலிருந்தே அவன் கஷ்டத்தை அனுபவித்தவன். யாபேஸ், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு அணுகாதபடிக்கு உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லி 1 சொன்னது போல அவனுடைய மைண்ட்ல இருந்தது, என்னை ஆசீர்வதிக்கணும், என் எல்லையை பெரிதாக்கப்படணும், உமது கரம் என்னோடு இருக்கணும், தீங்கு வரக்கூடாது. அவன் மைண்ட்ல அது இருந்தது. அதனால யாபேசை அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினாரான். இன்னைக்கு ஜெபத்துல நீ பின்வாங்காமல் இருக்கணும்னா அந்த ஜெபத்துக்கு முன்னாடி விசுவாசம் ஒண்ணு இருந்தாதான் நீ ஜெபத்துல நீ பின்வாங்க மாட்ட. அற்புதம் நடக்கும் வரை ஜெபத்தை விட மாட்ட, ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்ட, பின்வாங்க மாட்ட. நான் கேட்டு பார்த்தா அவர் தந்த மாதிரி தெரியல, நான் போயிடுறேன். விடாத, எழுப்புதல் சீக்கிரம், எழுப்புதல் சீக்கிரம். ஆனா சில டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு, பரீட்சை நடந்துகிட்டு இருக்கு. செத்தாலும் சரி நான் பின்வாங்க மாட்டேன், அற்புதத்தை பார்க்காம நான் குளிக்கல போக மாட்டேன் அப்படின்னு அந்த எண்ணத்தை நீ தக்க வச்சுக்கிட்டே இருந்தா என் கர்த்தர் சொல்வார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கடவுது, நான் இஸ்ரவேலுக்காக தான் வந்தேன் என்று சொல்லி அது உதட்டளவில் அவர் சொன்னாலும் இருதயத்தின் அளவில் என்னை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார், என்னை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். அந்த விசுவாசத்துல இன்னும் அவள் பின்தொடர்ந்து பணிந்து கொண்டாள். பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதில்லை என்று சொல்லி அவர் பாவத்தை அங்கு சுட்டி காட்டுகிறார். சில தேவ மனுஷர்கள் சுட்டி காட்டும் பொழுது நல்லதா இருந்தால் கீழ்ப்படியுங்கள், நல்லதா இருந்தால் கீழ்ப்படியுங்கள். தேவன் தம்முடைய வார்த்தை மூலியமா என்னோடு பேசுகிறார். ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேணும். அந்த பக்குவம் ஒரு முதிர்ச்சி அனுபவத்துக்கு உங்களை நடத்த விரும்புகிறார், ஒரு முதிர்ச்சி அனுபவத்துக்கு உங்களை நடத்த விரும்புகிறார். சிலரால ஒரு வார்த்தையினால் தாங்க முடியாது, அப்படியே விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போய் விடுகிறார்கள். இந்த சபை வேண்டாம், இந்த ஊழியக்காரன் வேண்டாம், இந்த ஊர் வேண்டாம், நான் எங்கேயோ போய் விடுகிறேன், நான் மூளையில இருந்து நான் செத்து விடுகிறேன். எலியாவை தாக்கினா எசேக்கியேல் ஆவி சில நேரங்களில் தேவ மனுஷர்களை தாக்கி விடுகிறது, தேவ பிள்ளைகளை தாக்கி விடுகிறது. உடனே நான் நல்லவன் அல்ல, நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்து விடும் ஆண்டவரே, நான் சாக போகிறேன் என்று எலியா சூறைச்செடியிலே படுத்து கிடந்தது போல அவன் பின்வாங்கினான். ஆனால் சபிக்கப்பட்ட குளத்தில் இருந்த அந்த ஸ்திரீ பின்வாங்கல. அதனாலதான் 12 சீசர்களை பார்த்து கூட இந்த வார்த்தை சொல்லல. விசுவாசம் பெரியது என்ற வார்த்தை சீசர்களுக்கே சொல்லாத அந்த வார்த்தையை இந்த சாதாரண ஒரு பெண்ணை பார்த்து சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவள் பாடுகளின் மத்தியிலும், புறக்கணிக்கப்பட்ட மத்தியிலும், அவளை இன்சல்ட் பண்ண மத்தியிலும், அவளை நாயே என்று சொன்ன அந்த மத்தியிலும் கூட அவள் பின்வாங்கல்ல, முன்னேறி சென்றாள். நான் இயேசுவிடத்திலிருந்து அற்புதத்தை பெறாமல் விடமாட்டேன் என்று சொல்லி அந்த சிந்தையை தக்க வைத்தபடினால், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. கைத்தட்டுவோம், பெரியது, பெரியது, பெரியது. இன்னைக்கு உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பல இன்னல்களை கடந்து வந்திருப்பாய், பல புறக்கணிப்பை நீ கடந்து வந்திருப்பாய், பல இன்சல்ட் பண்றதை கடந்து வந்திருப்பாய், பலர் உன்னை குறை சொல்வதை நீ தாண்டி வந்திருப்பாய். ஆனாலும் நீ விசுவாசத்தோடு ஓடுகிறாயே, விசுவாசத்தோடு செயல்படுகிறாயே, அந்த எண்ணத்தை கர்த்தர் பார்க்கிறார், அந்த எண்ணங்களை கர்த்தர் பார்க்கிறார். அதற்கு உனக்கு நூறத்தனையாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைய தூசியை தட்டிவிடு, அவிசுவாசத்தை கலைந்து போடு. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் பின்வாங்கி போனால் என் ஆத்துமா உன்மேல் பிரியமாயிராது என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த கட்டத்துல என் மேல் பிரியமா இருக்கிறாளா, என்னை ஃபாலோ பண்ணுகிறாளா, நான் கொடுத்த ஊழியத்தை செய்கிறார்களா, என்னை தொடர்ந்து மகிமைப்படுத்துகிறார்களா, அது சின்னதோ பெருசோ நான் சொன்னதை செய்து கொண்டு இருக்கிறார்களா, அந்த எண்ணம் உடையவர்களா இருக்கிறார்களா, அந்த எண்ணத்தை விட்டு விலகி போய்விட்டார்களா, அதை ஆண்டவர் பார்க்கிறார், அதை ஆண்டவர் பார்க்கிறார்.
38 வருஷமாய் படுக்கையிலே கடந்த அந்த வியாதியஸ்தனை கண்டு நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஏன் ஆண்டவர் விருப்பத்தை கேட்கிறார்? அவன் அதற்காகத்தான் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனால் அவன் வாயினால் அந்த விருப்பத்தை சொல்ல வேண்டும். அவன் எண்ணம் இருந்தால்தான் அந்த வாயிலை சொல்லுவான். ஆண்டவரே நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். அதான் ஆண்டவர் அவனை குணமாக்கினார். படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இன்னைக்கு உன்னுடைய எண்ணங்களை மாத்திராத. சூழ்நிலை உன்னை அடைத்து வைத்திருக்கலாம், பிரச்சனை உன்னை அடைத்து வைத்திருக்கலாம், இயற்கை உன்னை அடைத்து வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை அடைக்க முடியாது. தேவனுடைய திட்டத்தை அடைக்க முடியாது. தேவனுடைய பிளானை அடைக்க முடியாது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். அதை எந்த பிசாசும் தடுக்க முடியாது. அது எந்த மனுஷனும் அதை தேவ திட்டத்தை மாற்ற முடியாது. ஆனால் ஆண்டவர் அந்த இருண்ட வாழ்க்கையிலே இவன் எப்படி நினைக்கிறான்? ஓடுறானா, நிக்கிறானா, சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறானா? அந்த விசுவாசத்தின் பரீட்சை தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அது அதிக விலையேற பெற்றது என்று ஆண்டவர் சொல்றார். அவர் வரும்போது புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உண்டாகுமா? அந்த அளவுக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையை காட்ட போகிறார். உன்னுடைய உண்மையை பார்க்கிறார், உன் எண்ணங்களை பார்க்கிறார், உன்னுடைய வாயின் வார்த்தையை பார்க்கிறார். உனக்கு சில சுவாபங்களை தரிக்கப்பட வேண்டும் என்று பார்க்கிறார். அவர் சுட்டி காட்டும் பொழுது நீ எதிர்த்துக்கிறாயா அல்லது அது தாழ்மையோடு நீ ஏற்றுக்கொள்ளுகிறாயா? மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, நான் ஏத்துக்கிறேன்பா, நான் கீழ்ப்படுகிறேன்பா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் வந்து விட்டாலே நீ விசுவாசத்திலே வளருகிறாய், முதிர்ச்சி அனுபவத்துக்குள்ள நீ போகிறாய். கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை உனக்கு செய்ய போகிறார். Thank you Lord. Thank you Jesus. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த சத்தியம் ஒவ்வொரு உள்ளத்திலே ஆழமாய் இனிமே நான் ஒரு அடி கூட பின்வாங்க மாட்டேன். நான் முன்னேறி செல்ல போறேன். அற்புத வாசல் எனக்கு திறக்கப்பட போகிறது. அற்புத வாசல் எனக்கு திறக்கப்பட போகிறது. நன்றி நன்றி நன்றி. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இப்பொழுதே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அதிசயம் உண்டாவதாக. உம்முடைய பிள்ளைகள் என்ன விரும்புகிறார்களோ அதை தொடர்ந்து முன்னேறும் பொழுது, அதை தொடர்ந்து சிந்திக்கும் பொழுது, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. நீ விரும்பினபடியே, நீ எதிர்பார்த்தபடியே இயேசுவின் நாமத்தில் உனக்கு ஆக கடவது. அற்புதம் உண்டாக கடவது இயேசுவின் நாமத்தில். தேவனே, நீர் அப்படி செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். துதியும் கனமும் மகிமையும் வார்த்தையின் தேவனாய் இயேசுவுக்கே நான் மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.